தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஜெபம் பண்ணி முடிக்கவில்லை. அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே ஒரு காரியம் நடக்கிறது. என்ன நடக்கிறது தெரியுமா? 21வது வசனம். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கபிரியேல் வேகமாக பறந்து வந்து அந்திபலி நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். ஜெபத்தில் தானியேல் தொடப்படுகிறான் தேவனால். தேவதூதன் தொட்டான் என்றால் தேவன் அனுப்பின, தேவன் தொடுவதற்கு அடையாளமாக தெய்வ பிரசன்னம் நம்மை தொடணும். நம்முடைய ஜெபம் அப்படி இருக்கணும். அவன் ஜெபித்து முடித்த பிறகென்றல்ல, அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே நான் இன்னும் சொல்ல விரும்புகிறேன். அந்த பிரசனத்துக்குள்ள அந்த பிரசனத்தை நாம அனுபவிக்காம ஜெபத்தை முடிக்க கூடாது. பர்சனல் பிரேயர் பண்ணும்போது இதை நல்லா கவனிக்கணும். அந்த தொடுதல் உண்டாக மட்டும் நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். அந்த தொடுதல் உண்டாக மட்டும், அந்த பிரசனத்தை அனுபவிக்க மட்டும். அதற்காக தானியேல் தன் பாவத்தை அறிக்கை செய்கிறான். தேவன் நம்ப பண்ணின வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகிறான். இரக்கத்துக்காய் கெஞ்சுகிறான். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிருப்பான் தெரியாது. ஆனா தொடுதல் உண்டாக மட்டும் அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் இல்ல, இந்த ஜெபத்துல அந்த தெய்வீக தொடுதல் நம்மால உணர முடிகிறதா, அனுபவிக்க முடியுதா? அது மட்டும் நம்ம ஜெபத்தை விடக்கூடாது. உண்மையா ஜெபிக்கிறவங்களுக்கு நான் இந்த வார்த்தை, சும்மா கடமைக்காக ஜெபிக்கிறவங்க அதை எதிர்பார்க்க மாட்டாங்க, அதை விரும்ப மாட்டாங்க. உண்மையா அப்பா கூட பேசணும், எனக்கு ஒரு மாறுதல் உண்டாகணும், என் ஜெபம் கேட்கப்படணும், என் ஜெபத்துக்கு பதில் வேணும், இப்படி விரும்புகிறவங்க அந்த தொடுதல். யாபோ காற்றின் கரையிலே ஜெபித்துக் கொண்டிருந்த யாக்கோபை அவருடைய கை தொட்டது என்று பைபிள் சொல்லுது. அதன் பிறகு அவன் இஸ்ரவேல், அதன் பிறகு அவன் இஸ்ரவேல். அந்த மாற்றம், பிரசனம் மாற்றம். ஜெபம் பிரசனத்தை கொண்டு வரும். பிரசனம் நம்மை மாற்றும், நம்மை உருவாக்கும். இந்த தொடுதல் உண்டாக மட்டும் ஜெபத்தை விடக்கூடாது. ஜெபம் கேட்கப்பட்டது என்பதற்கான கன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா? தெய்வ பிரசனம் என்னை தொடுவது. நாம இருக்கிற அறையில் அந்த தெய்வ பிரசனம், இந்த பிரசனத்துக்குள்ள என்டர் ஆயிட்டோம்னாலே நம்ம கிட்ட இருந்து நம்ம தலையில ஒரு 50 கிலோ வெயிட்டை தூக்கி வச்சுட்டு இருக்கோம் வைங்களேன். நல்ல கொஞ்ச நேரம் ரொம்ப நேரமா தூக்கி வச்சுட்டு இருக்கோம். திடீர்னு ஒருத்தர் வந்து அந்த வெயிட்டை தூக்கி எடுத்தா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அதே போலதான் அந்த பிரசனம் வரும்போது ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவோம். நம்ம கிட்ட ஏதோ ஒரு பாரம் எடுக்கப்பட்டது போல ஒரு உணர்வு. பிரசனம் தொடு மட்டும் ஜெபத்தை நிறுத்தாத, தொடுதல் உண்டாக ஜெபம் பண்ணு. ஆமென். இரண்டாவது தெளிவு உண்டாகிறது. பிரசனத்துக்குள்ள என்றாகிறவனுடைய சிந்தையில தெளிவு உண்டாகும். குழப்பத்தோடு தேவ சமூகத்தில் அமர்வோம். இது நடக்குமா நடக்காதா ஆண்டவர்கிட்ட கேட்போம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அநேகருக்கு பிரச்சனை, ஜெபித்ததுக்கு அப்புறம் இதே கேள்வி, நடக்குமா நடக்காதா. இன்னைக்கு அநேகருக்கு தெளிவு இல்லை. இதுதானா இது இல்லையா? தானியேல் சொல்லுகிறான், அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி. ஒரு காரியத்தை குறித்து நம்ம ஜெபிக்கிறோம்னா அந்த காரியத்துக்கான தெளிவு உண்டாகணும். தெளிவு உண்டாகலைன்னா பிரசன்னம் நம்ம தொடலைன்னு அர்த்தம். இது கர்த்தர் எனக்கு நியமித்ததா இல்லையா, இந்த தெளிவு இருக்கணும். இந்த தெளிவை உண்டாக்குவது கர்த்தர்.